வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் எப்போவுமே என்ன பண்ணுவான், ஈவினிங் டைமில் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பார்க்கில் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடின்னு இருப்பான் ஜாலியாக. அவன்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கெட்ட குணம் இருந்தது. என்னென்னா, எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அவசரப்படுவான். இப்போவே எனக்கு இது வேணும், இப்போவே இது நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர புத்தி அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, இவன் பார்க்குக்கு போய் விளையாடும் பொழுது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி வரல. இவன் தனியாக விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இன்றைக்கி வரலையே அப்படின்ட்டு. அப்போது அவன் முன்னாடி ஒரு ஃபேரி காட் வந்தா. ஃபேரி வந்துட்டு அவன்கிட்ட ஒரு மேஜிக் வேண்ட் கொடுத்துட்டு, இந்த வேண்டை நீ 3 times யூஸ் பண்ணலாம், உனக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த வேண்டை வச்சு நீ நிறைவேற்றிக்கோ, ஆனால் நீ என்ன சொல்கிறியோ அது உடனே பழிச்சிரும், அதே மாதிரி 3 தடவைக்கு மேலே நீ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவா. இந்த பையனும் ஹாப்பியாக அந்த வேண்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தவன் யோசிப்பான், என்ன பண்ணலாம், இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். அப்போது அவனுக்கு எப்போவுமே என்னென்னா, அவனோட ஃப்ரெண்டோட நோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டோட மூக்கு, தன்னோட மூக்கு சரியே இல்லை அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம். நம்ம அழகான மூக்கு வேணும்னு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வேண்டிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு அவசர புத்தினால் என்ன பண்ணுவான், எனக்கு அழகான மூக்கு மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அந்த மேஜிக் வேண்டுக்கிட்ட கத்திடுவான். அவன் அவசரப்பட்டு சொன்னதுனால என்ன ஆகும், அவன் முகம் முழுக்க மூக்கு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அழுதுகிட்டே திருப்பி இன்னொரு 2வது விஷயம் யோசிப்பான். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த மூக்கே வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொல்லுவான். அவனோட பழைய உருவம் ஃபுல்லாக வந்துடும், ஆனால் மூக்கு மட்டும் அவனுக்கு வரவே வராது. திருப்பி அழுதுகிட்டே கடைசி தடவையாக அந்த மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணுவான். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னோடய பழைய ஃபேஸ், பழைய உடம்பு வந்தால் போரும் ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்பான். உடனே அவனோட பழைய உருவம் வந்துடும், அவன் ஹாப்பியாகிடுவான். இந்த கதையோட நீதி என்ன, நம்ம எதுலேயுமே அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். அந்த பையன் நிதானமாக இருந்திருந்தா அவனுக்கு பிடிச்ச 3 ஆசைகளை நிறைவேற்றிருக்கலாம். அவசரப்பட்டு மூக்கு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவன் உடம்பு முழுக்க மூக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிக்காமல் எனக்கு மூக்கே வேண்டான்னு சொன்னதுனால என்னாச்சு, மூக்கே போச்சு. 3வது தடவை அவன் எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னோடய உருவம் மட்டும் வேணும்னு கேட்டதுனால அவன் உருவம் அவனுக்கு திருப்பி கிடச்சிது. அவன் யோசித்து நிதானமாக முடிவு எடுத்திருந்தானா வேறு 3 ஆசைகளை அவன் நிறைவேற்றிருக்கலாம். ஸோ குட்டீஸ், எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் நம்ம அவசரப்படவே கூடாது, நிதானமாக தான் யோசித்து தான் செயல்படணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.